அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணணுன்னா, ரொம்ப லேசியாக இருந்தால், ரொம்ப அவசரமாக பண்ணணுன்னா, ஆஃபீஸில் டயர்டாக வந்து பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா வந்து ஒன் பாட் டிஷ்ஷை அப்படியே டக்குன்னு பண்ணிடலாம். சாதத்தை வந்து எலக்ட்ரிக் குக்கரில் ஏற்றிட்டு குக்கரில் நல்ல ஒரு கூட்டு மாதிரி வச்சிடலாம். அதுக்கு நான் மிக்சட் வெஜிடபிள்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதான் பண்ணணும் இல்லை, இந்த காய்கறிலாம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால நல்லா பண்ணலாம். இதெல்லாம் சவ் 2 உருளைக்கிழங்கு 2 கேரட் தோல் சீவி வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் வதங்குற டைமில் நான் காயை நல்லா கட் பண்ணிக்க போகிறேன். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணெல்லாம் ஆட்டுன்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு நிறைய யூஸ் பண்ணணும் நம்ம. அதனால் பாசிப்பருப்பை கொஞ்சம் கழுவி டைம் இருந்தால் ஊறம் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கூட 2-3 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2-3 கீரி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அது கூட உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. ஸோ அவ்வளோதான் வேணும் நமக்கு. ஈஸியாக வந்து குக்கரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடும். இதெல்லாம் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து பசங்களுக்கு சொல்லியிருக்கேன், சூப் ரைஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த கூட்டு ரைஸும் வந்து நம்ம கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸோடைய சத்து எப்படியுமே வந்து இறங்கியிருக்கும். வெஜிடபிள்ஸாக அவங்க சாப்பிட்லாம் கூட நீங்கள் சாதத்தில் நல்லா போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கும் நிறைய வெஜிடபிள்ஸும் கொடுக்கலாம். இல்லை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கலாம். இதெல்லாம் வதங்குற டைமில் நம்ம காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் போட்டு வதக்குங்க. அப்படியே தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறேன் நான். உப்பு நம்ம ஸ்டேஜில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் நான், ஏன்னா கடைசியில் நீங்கள் அப்புறமா போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ள நான் காயெல்லாம் ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ண கட் பண்ணுங்கள், இல்லை அந்த டைமுக்குள்ளே கட் பண்ணுங்க சீக்கிரமாக. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டுடலாம், நல்லா வெந்துடும். ஸோ காயெல்லாம் போட்டுட்டு காயை லேசாக ஒரு 1 மினிட் வதக்கலாம். நல்லா ஈஸியாக வேகும். பாசிப்பருப்பு ஏற்கனவே கழுவி ரெடியாக வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். கொத்தமல்லி. ஸோ எல்லாமே நான் ஒரு பாட்டில் பண்ணுறதுனால தான் கடைசியில் தாளிச்சுலாம் போட வேணாம். முதலே தாளிச்சிட்டோம், முதலே வதக்கியாச்சு நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இனஃபாக நமக்கு வாட்டர் ஊற்றணும். நல்லா ஆஸ் யூஷுவல் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன், கொஞ்சம் சீக்கிரமாக வறுத்துங்க. கொஞ்சம் கூட்டு வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் இன்றைக்கி. அப்போ நான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன். அதனால் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி ஊற்றிடுறேன் நல்லா. நான் இன்றைக்கி ஒயிட்டாகவே விட்டுற போகிறேன். நீங்கள் வேணால் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டே தான். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பிக்காக நம்ம எதுவுமே பண்ணிட்டா அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடும். சாதத்தில் நல்லா போட்டு நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிட்லாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு நல்லா ஆகிடுச்சு. நான் வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. சவ் கேரட் உருளைக்கிழங்கு. ஸோ ஈஸியாக நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஒரு சத்தான உணவு நல்ல ஒரு லேசி டேயில் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மிக்சட் வெஜிடபிள் கூட்டு. நீங்கள் சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.